சற்று முன் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு நினைத்து பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துவிட்டது. தமிழக அரசு அறிவித்த அதிரடியான முடிவு. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அரசு அதிகாரிகள் தங்களின் கீழ் பணியாற்றுவோர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் போது கவனத்துடன், சுய கட்டுப்பாட்டுடன், பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இடைநீக்க நடவடிக்கையில் முடிவு எடுக்கும்போது அவசரம் கூடாது என்றும், இடைநீக்கம் செய்யப்பட்டால் விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும். ஊழல் வழக்கில் விசாரணை அறிக்கையை அரசிடம் ஓராண்டுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு அரசாணை இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் அரசு ஊழியர்களின் ஒழுங்கு நடவடிக்கை விசாரணைக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரசு ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்பாக திமுக ஆட்சியில் 2022ஆம் ஆண்டு தமிழக அரசின் தலைமை செயலராக இருந்த இறையன்பு விசாரணை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அரசு அதிகாரிகள் தங்களின் கீழ் பணியாற்றுவோர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும்போது கவனத்துடன், சுய கட்டுப்பாட்டுடன், பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இடைநீக்க நடவடிக்கையில் முடிவு எடுக்கும்போது அவசரம் கூடாது என்று. இதில் இடைநீக்கம் செய்யப்பட்டால் விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும். ஊழல் வழக்கில் விசாரணை அறிக்கையை அரசிடம் ஓராண்டுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். ஆதாரங்கள் அடிப்படையில் தேவைப்பட்டால் இடைநீக்கத்தை தொடரலாம். குற்றவியல் நடவடிக்கை தொடர்பான வழக்குகளிலும் இது பொருந்தாது. அதே சமயம் இது தொடர் இடைநீக்கம் தேவைப்படாது என்று கருதினால் அதை திரும்ப பெறலாம். அதே சமயம் ஓராண்டுக்குள் விசாரணையை முடித்து ஊழல் தடுப்பு இயக்கத்தில் அறிக்கை தர வேண்டும். அறிக்கை கிடைத்ததும் 4 மாதங்களுக்குள் இறுதி உத்தரவை துறை தலைவர் செயல்படுத்த வேண்டும். அனைத்து அதிகாரிகளும் பின்பற்ற வேண்டும். இதில் தவறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இப்போது நடவடிக்கையில் வெளிப்படைத்தன்மை இருப்பதில்லை. அதிகாரிகள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு நடவடிக்கை எடுக்கின்றன. சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு அது பற்றிய விவரம் புரிவது இல்லை என்பது அரசு ஊழியர்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் வழக்கு ஒன்றில் உத்தரவிடப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அரசு ஊழியர்கள் மீதான துறை ரீதியான விசாரணை மற்றும் இறுதி உத்தரவு பிறப்பிப்பதில் ஏற்படும் கால தாமதத்தை தவிர்க்க கால வரம்பை நிர்ணயம் செய்தது. இந்த அடிப்படையில் தமிழக அரசு புதிய கால வரம்பை நிர்ணயித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளான அரசு ஊழியருக்கு குற்றச்சாட்டு குறிப்பாணை 15 நாட்களுக்குள் வழங்க வேண்டும். குறிப்பாணை அளிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த விளக்கத்தை பெற்ற பின்பு தேவைப்படின் விசாரணை அதிகாரியை 15 நாட்களுக்குள் நியமித்து கட்டாயமாக்கப்படுகிறது. இதனால் விசாரணை அதிகாரி தனது விசாரணையை 30 நாட்களுக்குள் முடித்து அறிக்கை அளித்திட வேண்டும். அதே சமயம் விசாரணை அறிக்கை அடிப்படையில் பிற புகார்களுக்கு 20 நாட்களும், லஞ்ச புகாரை பொறுத்தமட்டில் 80 நாட்களும் எடுத்துக்கொள்ளலாம். துறை ரீதியான இறுதி உத்தரவை பொறுத்தமட்டில் அரசை தவிர பிற ஒழுங்கு அதிகாரிகள் 7 நாட்களுக்குள், அரசு மற்றும் துறை தலைவர்கள் 30 நாட்களுக்கும் பிறப்பிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நற்செய்தி. மருத்துவ காப்பீடு நிலுவைத் தொகையை வழங்க அரசு அதிரடியான உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான
முந்தைய புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டங்களின் கீழ் நிலுவையில் உள்ள காப்பீடு தொகைகளை விரைந்து வழங்க தமிழக அரசு அதிரடியான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் IAS அவர்கள் அனைத்து மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட கருவூல அலுவலர்களுக்கு மிக முக்கிய சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த வகையில் அரசாணை எண் இந்த எண்ணும் நாள் 2/7/2026 வழியே பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவில் நிலுவையில் உள்ள மருத்துவ காப்பீட்டு விண்ணப்பங்களை முடிவதற்கான கடுமையான காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இதில் உயர்தர குழுவின் அவசர கூட்டம் பொறுத்தவரை கடந்த 29/6/2026 அன்று கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனரின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அரசு ஊழியர்களுக்கான இதற்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் பொறுத்தவரை 2021 மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் பொறுத்தவரை 2022 ஆகியவற்றின் கீழ் நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களையும் விரைவாக தீர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் இதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட அளவிலான உயர்தர குழு கூட்டங்களை உடனடியாக கூட்டி நிலுவை வழக்குகளை தீர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக மிக முக்கிய வழிகாட்டல்களும் காலக்கெடுவும் நீதிமன்ற வழக்குகள் உட்பட அனைத்தும் பரிசீலனை இதுநாள் வரை வரப்பேற்றுள்ள காப்பீடு கோரிக்கைகள் மட்டுமின்றி காப்பீடு மறுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவுகள் அறிவுறுத்தல்களின் கீழ் நிலுவையில் இருக்கும் அனைத்து வழக்குகளும் கட்டாயமாக இக்குழுவின் முன் சமர்ப்பிக்கப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டும். ஜூலை 31க்குள் இருக்க வேண்டியவை. இந்த 31/5/2026 வரையிலான காலகட்டத்திற்கு உட்பட்ட உரிய நேரத்தில் பெறப்பட்டு நிலுவையில் வழங்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் அனைத்தும் DLEC குழுவின் முன் வைக்கப்பட்டு 2026 ஜூலை 31ஆம் தேதிக்குள் தவறியறி முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும். ஆகஸ்ட் 31க்குள் முடிக்க வேண்டியவை 30/6/2026 வரையிலான காலகட்டத்திற்கு உரிய அனைத்து இதர நிலுவை கோரிக்கைகளும் 2026 ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் இறுதி செய்யப்பட வேண்டும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.